ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து த ஹிடன் ரூம் எஸ்கேப், அதாவது நம்மளை வந்து ஒரு ரூமில் மாட்டி விட்டுருவாங்க கைஸ். நம்ம அந்த ரூம்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணுன்றது இந்த கேமோடைய மெயின் கான்செப்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, எங்கடா? இங்கே இருக்குது ப்ளே பட்டனு கொடு. வந்துருச்சு. அப்படி சைடுக்கு அப்படிலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளை ஏதோ நல்லா ரூமில் இறக்கி விட்ருக்கானுங்க. இந்த கதவை திறந்தா நம்ம தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். பரவாடா, நம்மளை ஒரு இடத்துல அடைச்சிச்சாலும் அந்த ரூம் கொஞ்சம் பார்க்க அழகாக தாங்குது. ஓகே, இதை தூக்கி வீசணும். டோரை இது செவுத்த பிச்சுணும், கூரையை பிச்சுன்னு போகுது அது பார்த்துக்கு. ஓகே, நம்மளுக்கு இங்கே நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. தூக்கி அடித்து பார்ப்போம் இங்கே கீ கிடைக்குதுன்னு. என்னடா அது? கீ கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை. டோர் கீ தான். அச்சோ இல்லையா கைஸ்? போயிடாதீங்க. இது இன்னும் வீடியோ முடியல. டோர் இது ஃப்ரிட்ஜுக்கு டே போட்டுருக்கானுங்க. ஒரு இதுக்கோ. ஆமாம், இதுக்கு தான் கைஸ். 3:36 அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்கானுங்கோ. பரவாயில்லடா, கிரியேட் நல்லாவே பண்ணி வச்சுருக்குறான் எடிட்டிங்கெல்லாம். ஓகே, இங்கே ஏதோ ரேடியோ மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஷருக்குள்ளே எனக்கு ஷட்டருக்குள்ளே. மணி. ஆமாம், இது எவ்வளோ வரும்? ஒரு கைஸ், இது ஒரு $1000 போட்டிருக்கு. எவ்வளோ தெரியலையே. கால்குலேட்டரை போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. 1 8 கிழிஞ்சதுடா. 8ன்னு போடும்போது தான் இந்த மாதிரி ஆகிடுது. 1 4 1 8 முட்டை. ஓகே, நம்மளுக்கு கத்தி எடுத்துக்கிட்டோம். நாம் ஏதோ நம்பர் போட்டால் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஐட்டம் கிடைக்கிது. இந்த கத்தி எங்கள் வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது கைஸ். இந்த கத்தி எங்கள் வீட்டில் இப்படி தான் கைஸ் கத்தி இருக்கும். ஒரு மாதிரி பால் இறஞ்சி பங்களா போட்டோம். ஓகே, இங்கே ஏதோ நம்பர் போட்டுருக்காங்க 1369. இது எங்கடா யூஸ் பண்ணுறது கைஸ்? நான் ஒன்று சொல்லணும். இது ஆல்ரெடி இந்த வாய்ஸை கொடுத்துட்டேன் நான். இப்போ திரும்பவும் முதல்ல கொடுக்க வச்சிட்டானுங்கல்ல. நான் இப்படி பண்ணிட்டேன். நான் எக்ஸெட் போட்டு பேசுகிறேன் கைஸ். அந்த எக்ஸெட்டில் வந்து இதாகிடுச்சு. புடிங்கி வச்சுட்டு நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இது ஒரு ஞாபகத்தில் பேசினே இருந்துருக்குறேன். அது பாட்டுக்கு என்னடான்னா இது சவுண்ட் ரொம்ப கம்மியாக போயினே இருக்குது பார்க்க. இதனடா இவ்வளோ அதிசயமாக இருக்குது. நம்ம பேசும்போது நல்லா பக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்துங்கிறேன். அப்புறம் கடைசியில் தான் தெரியுது நான் இதுக்கு சரியாக கனெக்டே பண்ணலன்னு. பரவாயில்ல கைஸ், நம்ம தூரத்தில் இருந்தாலும் நான் கொஞ்சம் கத்தியை பேசுனதுனால போனது வந்து எப்படியோ கொஞ்சம் நல்லா சவுண்டு இன்க்ரீஸ் பண்ண கேட்டால் பிடிக்குமா அப்படின்ச்சு. ஓகே, ஆமாம், இங்கே ஏதாச்சும் ஒரு பொதுவான நம்பர் போட்டுவிட்ருவோம். 3 அப்புறம் 9. வேர் இஸ் 9? சுத்தம்டா, சுற்றி வருதே. 9. இப்போ 2 போடுவோமா? ஓகே, 2. இப்போ 3. அன்லாக்குடா. எப்படிடா? இட் இஸ் வேர்ல்டு நம்பர் 1 ட்ரைக் இன் திஸ் வேர்ல்ட். ஓகே, நம்ம போகலாம். நம்மளுக்கு ஏதோ இடக்க முடக்கா போட்டோம். ஏனோ தானோன்னு ஒன்று கிடச்சிச்சு. ஆமாம், இது என்னது ஃபஸ்ட்டு ஏதோ பீசஸ் மாதிரி தாங்க. இதே மாதிரி நான் அங்கேயும் ஒன்று பார்த்தேன். அந்த மேலே இது டேபிள் மேலேயும் ஒன்று பார்த்தேன். இதே மாதிரி தான். அது நான் யூஸ்லெஸ் பொருள்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரியா நான் நினைக்கிறேன். நான் கனவா கண்டேன். ஓகே, இது என்ன கண்ட்ரின்னு தெரியலையே. இருட்டில் அதுவும் பார்த்தீங்களா, நான் எப்படி இருட்டில் சுற்றிட்டுங்கிறேன். சரி, நம்ம மேலே அந்த ஊர்லேயும் போய் வெட்டின்னு வந்துடுவோம். இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். எங்கடா பார்த்தேன் நான்? இந்த மெசேஜ் ஒன்று தேவையில்லாத நேரத்தில் வந்துன்னு. அடடே ஏறா கைஸ். இதுக்கு இவ்வளோ வளர்த்துருங்க கைஸ். இந்த கேம் வந்து ஆஃப்லைன் ஆன்லைனில். ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆடு கொண்டு வராங்க தான் தெரில. வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சிட வேண்டியது தான். ஓகே, இங்கே 2 போட்டுடலாம். இது இங்கேயே கிடக்கட்டும். இதுவும்
அது மட்டும் பளிச்சுன்னு இது பல்ப் போட்டோம், அது எங்கேயும் எரிஞ்சிட்டோம். ஆமாம், மேலே ஒரு ரேடியோ வச்சுல, அதுவும் பார்த்தாம இது இது வாய்ஸ் ரேடியேஷனால் தானே அது லாக் ஆகிடுக்குன்னு என்ன அதில் காமிச்சிருந்தாங்க. ஓகே, பரவாயில்ல. பழைய மாடலாக இருந்துன்னு பார்க்க ஒரு ஃபோன் மாதிரி இருந்தாலும் அழகு. சரி, என்னடா பேச ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ கைஸ், ஸ்க்ரீனை நவுத்த முடியல, இவனும் நவர மாட்டேங்கிறான். திரும்பவும் முதல்ல இருந்தா கைஸ், நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு கூப்பிட்றேன். டாட்டா பாய். டாட்டா பாய் இல்லை கைஸ், இருங்க நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அங்கடா கட்டாகு, கட்டாக மாட்டேங்குதே. கைஸ், எப்படியோ நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எடுத்துன்னு வந்தாச்சு எல்லாமே. ஓகே, வேறு ஏதாச்சும் காலர் பண்ணாமல் இருக்கணும் நாம். ஓகே, ப்ளீஸ் ஓப்பன் திஸ். எனக்கு தெரிஞ்சாங்க சரி, எனக்கு என்னடா சொல்கிறான் புரிய மாட்டேங்குதே. கைஸ், இது நீங்கள் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்லேருந்து கேளுங்க, நான் இப்போ அமைதியாகிக்கிறேன், ஓகேவா? It was the week before Christmas and heat pressed down over the town. People went to the lake to cool off, but Kyle didn't drown. There was no water in his lungs. The summer I turned 16 and got... இதை ஏன் பாதியோட காமிச்சேன்னு நான் அது தூக்கி வீசினேங்க ஐஸ் அதில். அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் எது வரைக்கும் நான் கேட்டிருந்தேனோ, அது எது வரைக்கும் அதில் கேட்டுச்சோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அவன் என்ன சொல்கிறான், ஏதோ கிறிஸ்மஸ்ஸு லைசன்ஸுக்கு நம்ம சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நான் ஒரு தடவை கேட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன், ஓகேவா? கேஸ் எனக்கு அவன் பேசுறது ஒன்றுமே சுத்தமாக புரியல நண்பர்களே. அவன் ஏதோ கெட்டவா திட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏதோ லங்ஸுன்றான், கிட்னின்றான், எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கு நான் கிண்டவெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே, நம்ம அங்கே பார்த்த கோடவைங்க அது கரெக்டாக இருந்தால் போடுவோம், இல்லைனா நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வச்சுன்னு பார்க்கணும். வந்துடும். அப்பாடா வந்துடுச்சு கேஸ், பரவாயில்ல. இது 2வது அட்டெம்ப்ட். என்னடா 2வது அட்டெம்ப்ட்டுன்ட்டுக்கிறையே 3 என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னீங்களே. இது இப்போ நம்ம ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சி யோசிச்சு பண்ணுறோம்ல, அதான் சொல்கிறேன். ஸ்மார்ட்டா யார் நீயா அப்படின்னு கேட்டுறீங்க. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோன்றேன், இந்த வீடியோவில் எனக்கு அப்படி தான் கைஸ் இருக்குது. ஏன்னா நான் இப்போ அதிசயமாக யோசிச்சு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பண்ண வீடியோஸில் நான் ஆல்ரெடி இந்த என்லெஸ் நைட்மேர் இது 2 பார்க்காதவங்க ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வாங்க, நான் அதில் சொல்லிடுவேன். அதில் எண்டிங் வரைக்கும் பாருங்க கைஸ், அதில் நிறைய ட்விஸ்ட்டு நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஓகே, நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட் இங்கே வச்சிடலாம். அப்புறம் இது நான் இந்த கேமை இது 3வது அட்டெம்ப்ட்டு கைஸ், இந்த கேம் விளையாடுறது. ஆல்ரெடி நான் அந்த ஸ்க்ரீன் ஒரு மாதிரி லேக் ஆகிருக்கும்ல, அது மட்டும் இல்லாமல் ஆர்வ கோளாறுல இருட்டில் எங்கேயும் அந்த பொருளை நான் தூக்கி வீசி அதை எங்கேயோ போயிருக்கும் கைஸ். அப்படி திரும்பி ஏன்னா அது ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சி எட்டுன்னு வந்து இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே நான் பட்டேன் பாருங்கள் ஒரு பாடு. அதில் எந்த யூடியூபர் இந்த மாதிரியெல்லாம் பாடுபட மாட்டான், நான் அப்படிப்பட்டேன். ஓகே, எங்கடா இன்னொரு பீஸ் மிஸ் ஆகுது. இங்கேருந்து எடுத்துட்டேனே, இங்கேருந்து எடுத்துட்டேன், அங்கேருந்து எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சுன்னா அங்கே மேலேருந்து எடுக்கலையோ. இந்த ஆடு ஒன்று அவன் குறுக்கால இங்கே இருக்குது. அப்பா கைஸ், பயந்தே போயிட்டோம் கைஸ். அப்பாடா, நம்ம எஸ்கேப் ஆக நான் பசிக்கணுன்றேன், எஸ்கேப் ஆக போகிற நண்பர்களே. அப்படி நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். அங்கே நான் இது ஸ்மார்ட்டை யூஸ் பண்ணலாம் பண்ணல, இந்த ஷூக்குள்ளே இருக்கும் கைஸ் இந்த கோடு. நான் இந்த கேமை நாங்கள் எங்களை மாதிரி கேமர்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறாங்கன்னா அது ஃபஸ்ட்டாக இது ஃபஸ்ட்டு விளையாடும்போது எடுத்து போடுவோம். அதில் கட்சின்ஸ்னால் ஃபஸ்ட்டு டைம் எடுத்து போடுவோம். இல்லைனா அந்த கேமை நாங்கள் ஒரு தடவை விளையாட்டு பார்த்துட்டு எங்களால் வின் ஆக முடிஞ்சோன்னா நாங்கள் அந்த வீடியோ போடுவோம், இல்லைனா நாங்கள் அந்த வீடியோ போட மாட்டோம். இது சீக்கிரட்டாக என்னன்னு தெரில, இது வரைக்கும் எந்த யூடியூபரும் சொன்னதில்லை, நான் சொல்கிறேன், ஓகேவா?
அப்புறம் இது நாங்கள் அது ஒரு 3-4 தடவை நாங்கள் அதை ட்ரை பண்ணிட்டு தான் கைஸ் இந்த வீடியோ போடுவோம். இப்போ கூட 3-2 தடவை சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே ஒருத்தையும் கால் பண்ணிட்டாங்க, அதனால தான். ஒரு 3-4 தடவை அதை விளையாட்டு தான் நாங்கள் அந்த வீடியோவே போடுவோம், என்ன போட மாட்டோம். ஏன்னா அந்த கிராணி கேமில் எனக்கு ஒரு சம்பவம் ஆச்சு, அந்த மாதிரி தான். ஓகே, நம்ம இப்போ கீழே குதிக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம வச்சுலாம் பண்ணோமா? அதான் எங்கே அவுட் ஆகிட்டோமா? இந்த ஆடு ஒன்று குருகால சுற்றி புற்றி பார்க்குறான். என்ன இங்கே இதென்ன பார்ட் 2வா? டு பி கண்டினியூடு. ஓகே, இது இன்னொரு பார்ட் 2வாகவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி கூத்துறானுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய். போகும்போது மஸ்ட்டு எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாட்டா.